நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் கீழே பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளவு சேலரி அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் MBA PG டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அட்லீஸ்ட் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஒரு வேக்கன்சி இருக்குது. 26,500 ரூபாய் சேலரி. சென்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டைப்பிங் ஸ்கில்லும் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். ஒரு வேக்கன்சி இருக்குது. 26,000 ரூபாய் சேலரி. சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபார்ட்டரி சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு DMLT முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 months சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. 19,800 சேலரி. அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் காமர்ஸ் முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? ஒரு வேக்கன்சி இருக்குது. 16,000 ரூபாய் சேலரி. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 years டிப்ளமோ கோர்ஸ் இன் MLT முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 28 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு சேலரி வந்து 13,300 ரூபாய் வந்து சேலரி. இதை வந்து கம்யூனல் ரோஸ்டரில் இருக்கக்கூடிய எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரி ரிசர்வ்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பொறுத்த வரைக்கும் MBC உமன் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ஒரு வேக்கன்சி இருக்குது. TB சென்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் SCAல உமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்கு வந்து ஒரு வேக்கன்சி டோட்டலாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் SCA உமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான். சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபார்ட்டரி சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் SC ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் BC உமனில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 28 வேக்கன்சி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியிலையும் வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 28 வேக்கன்சிஸ் இருக்குது. TB ஹெல்த் விசிட்டரை பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 46 வேக்கன்சி இருக்குது. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும். 11 மாதம் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து பாண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இன்பிட்வீனில் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். எந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா chennaicorporation.gov.in வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபில் பண்ணிக்கணும், அப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி 9/7/2025 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா தி மெம்பர் செக்ரட்டரி நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை 6,03,000 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும். கன்சர்ன் லெட்டர், அதாவது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் போஸ்ட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் கன்சால்டேட் பேயில் இருக்கக்கூடிய பணியிடம் அப்படின்னு தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதற்கான ஒரு கன்சர்ன் லெட்டர். கரிக்குலம் விட்டே வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதனுடைய காப்பீஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் என்க்ளோஸ் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுடைய காப்பீஸு, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. டவுட்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸில். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, உங்களுடைய பேர், பிளாக் லெட்டரில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ரிலீஜன், கம்யூனிட்டி, சப்காஸ்ட்டு, ஆதார் கார்டு நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சிலில் பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல படித்தாங்க, என்னென்ன கோர்ஸ் படித்தாங்க, எந்த வருடம் படித்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம்.
இது வந்து ஒரு செக்லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்றத எஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஏஎன்எம், எம்பிஹெச்டபிள்யூ சர்டிஃபிகேட்டு, பிஜி இருந்ததுன்னா பிஜி சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் டிரைவிங் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய சர்டிஃபிகேட்டு, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பணும். கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க, டேட் ப்ளேஸ் போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம்.